டெய்லி இந்த கிரியேட்டிவான வேர்ல்ட்ல எக்கச்சக்கமான டிரான்சிஷன்ஸ் வந்துகிட்டே தான் இருக்கு. அதுல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தான் இந்த பில்டிங் டிரான்சிஷன். இதுல ரொம்ப முக்கியமானது இந்த லேயர் பிளேஸ்மெண்ட் தான். ஸோ அந்த லேயர் பிளேஸ்மெண்ட் அண்ட் இந்த டிரான்சிஷனை எப்படி கிரியேட் பண்றதுன்னு ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ்குள்ள போய் கத்துக்கலாம். ஹே சாம்ஸ், நம்ம ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ்குள்ளே வந்தாச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஃபைனல் அனிமேஷனை தான் இன்றைக்கி நம்ம அச்சீவ் பண்ண போகிறோம். அண்ட் புதுசாக இந்த வீடியோவில் கீழே ஷார்ட்கட்ஸ் வருது. உங்களுக்கு இந்த இடத்துல ஷார்ட்கட்ஸ் வந்துடும். அண்ட் உங்களுக்கு நான் எங்கேயாவது ஜூம் பண்ணி காமிக்கணும் அப்படின்னா நான் இந்த மாதிரி ஸ்பாட்லைட் பண்ணி காமிக்கிறதா இருக்கட்டும், இல்லை ஜூம் பண்ணி காமிக்கிறதா இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள்லாம் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸாக இருக்குது, இல்லைனா டிஸ்ட்ராக்ஷனாக இருக்குது வேண்டாம் அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் நீங்கள் தாராளமாக சொல்லலாம். ஸோ உங்களுடைய கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ண மறந்துடாதீங்க, ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரிப்பட்ட விஷயங்களை நீங்கள் ஷேர் பண்ணும்போது இன்னும் இந்த வீடியோட குவாலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும். அண்ட் நிறையவே மாற்றிட்டுருக்கோம், நிறைய விஷயங்கள் புதுசாக வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ கூடிய சீக்கிரத்தில் உங்களுக்கு ஒரு பர்ஃபெக்டான டுட்டோரியல்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இப்போ வாங்க இந்த பில்டிங் டிரான்சிஷனை எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஸோ முதல் விஷயம், உங்களுடைய கம்போசிஷனை நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இதுக்கு நான் யூஸ் பண்ண வீடியோஸை pexels.com அப்படின்ற ஒரு வெப்சைட்லேருந்து தான் டவுன்லோட் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ நம்ம பில்டிங் டிரான்சிஷனை க்ரியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். முதல் விஷயம், கம்போசிஷனை க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த டயலாக் பாக்ஸ் வந்துடும். ஸோ இதில் நான் டிரான்சிஷன் மெயின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன், ஓகேங்களா? ஸோ இதை நான் ஓகே பண்ணிடுறேன். ஓகே, கம்போசிஷன் க்ரியேட் பண்ண கையோட உங்களுடைய ஃபஸ்ட்டு வீடியோவை ட்ராப் பண்ணிக்கோங்க. ட்ராக் பண்ணி ட்ராப் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு ஃப்ரேம் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து நமக்கு ஒரு இமேஜாக வேணும். பிகாஸ் நம்ம வந்து அனிமேட் பண்ண போகிறோம், கரெக்டுங்களா? இது நீங்கள் வந்து ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ்லேயே பண்ணலாம். இல்லாத பட்சத்தில் ஏஐ டூல்ஸ் ஏதாவது யூஸ் பண்ணி பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணி தனித்தனி பில்டிங்ஸாக நீங்கள் சேஞ்ச் பண்ணி கூட நீங்கள் அனிமேட் பண்ணிக்கலாம். உங்களுடைய ஓன் ப்ரிஃபரன்ஸ் தான். நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நம்மளுடைய அடோபி எக்ஸ்பிரஸில் இந்த இமேஜை, அதாவது இந்த ஃபுல் இமேஜை நான் இம்போர்ட் பண்ணி அதை வந்து நான் ஒரு தனி பிஎன்ஜி இமேஜாக எடுத்துக்கிட்டேன், பேக்ரவுண்ட் இல்லாத இமேஜாக. அதாவது இப்போ பாருங்கள் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் இந்த இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு இமேஜை நான் எடுத்துக்கிட்டேன். இதை வந்து நான் மாஸ்க் பண்ணி இப்போ நான் உங்களுக்கு தனித்தனி பில்டிங்ஸாக மாற்ற போகிறேன். இது நீங்கள் ஏஐ யூஸ் பண்ணி தனித்தனி பில்டிங்காக கூட நீங்கள் எடுத்துகிட்டு வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். அது உங்களுடைய ஓன் ப்ரிஃபரன்ஸ் தான். பட் எனக்கு வந்து ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கிறனால ஒரே ஒரு இமேஜாக மட்டும் பேக்ரவுண்டை மட்டும் ரிமூவ் பண்ணி நான் எடுத்துக்கிட்டேன், ஓகேங்களா? ஸோ இதில் உங்களுக்கு கன்ஃபியூஷன்ஸ் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் அடோபி எக்ஸ்பிரஸையும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரிப்பட்ட விஷயங்களுக்கு நல்லாயிருக்கும். அண்ட் அது வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஃப்ரீ தான், ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம முதல்ல என்ன பண்ணலாம்னா, இந்த பில்டிங்ஸை தனித்தனியாக பிரிச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி சோலோலே இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரிப்பட்ட இந்த ஐக்கானை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா, அதாவது இந்த லாக் லேயருக்கு, லாக் ஆப்ஷனுக்கு பக்கத்தில் இருக்கும் முன்னாடி மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இது என்னென்னா ஹைட் பண்ணுறதுக்காக தான் ஷை லேயர் மாதிரி, எது நமக்கு வேணுமோ அதை மட்டும் நம்ம ஹைலைட் பண்ணிக்கலாம் ஸ்க்ரீனில், ஓகேங்களா? அதுக்காக தான் நம்ம அதை யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ இந்த file.png வந்துட்டு நான் தனித்தனியாக பிரிக்க போகிறேன். அதாவது இந்த பில்டிங்ஸை தனித்தனியாக பிரிக்க போகிறேன். ஸோ மாஸ்க் டூல் எடுத்துக்கிட்டேன், பென் டூல் எடுத்துக்கிட்டு லைட்டாக இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்க போகிறேன், ஓகேங்களா? ரொம்ப காம்ப்ளெக்ஸான இல்லை, ரொம்ப சிம்பிளாக ஜஸ்ட் இந்த பில்டிங்கை பிரிச்சுக்கிட்டேன். அண்ட் இதை டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். டூப்ளிகேட் பண்ணிவிட்டு இந்த மாஸ்க்கை நான் டெலீட் பண்ணிடுறேன், ஓகேங்களா? டெலீட் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த பில்டிங்கை தனியாக பிரிக்க போகிறேங்க. ஓகே, மெயினாக இருக்கிற பில்டிங்கை தனியாக பிரிச்சுக்கலாம். ஓகே, டன். இதை நம்ம தனியாக பிரிச்சுட்டோம். அண்ட் அடுத்ததாக இதை அப்படியே நீங்கள் டூப்ளிகேட் பண்ணிவிட்டு மாஸ்க் ஓப்பன் பண்ணி அந்த மாஸ்க்கை டெலீட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா இந்த பில்டிங்கை நம்ம இப்போ தனியாக பிரிச்சுக்கலாங்க. ஓகே, அது சும்மா நான் ரேண்டமாக பிரிச்சுக்கிட்டேன். பிகாஸ் அது வந்து பேக்ரவுண்டில் தான் இருக்க போகுது. ஸோ அதனால் நமக்கு பிரச்சனை வராது, ஓகேவா? ஸோ இப்போ 3 பில்டிங்ஸும் நமக்கு தனித்தனி லேயராக வந்துருச்சு, ஓகேவா? இப்போ இதை நம்ம லேயர் பண்ணணும். அதாவது இது வந்து ஃபஸ்ட்டில் இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து இந்த லேயர் பார்த்திங்கன்னா, அதாவது இந்த பில்டிங் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் இருக்கணும், ஓகேங்களா? அதனால் இதை வந்து நான் முன்னாடி வச்சிடுறேன். நான் இந்த லேயர் பொசிஷனிங் இந்த வீடியோக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா? அது வந்து இது தான், ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் லேயரை வந்து கரெக்டான இடத்துல ப்ளேஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு அந்த ரியலான எஃபெக்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், ஓகேங்களா? ஸோ இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு வச்சுட்டேன். மேபி உங்களுக்கு ஈஸியாக புரியறதுக்காக நான் இது வந்து ஒரு கலராக சேஞ்ச் பண்ணிக்கிறேன், ஓகேங்களா? எல்லோ மாற்றிக்கலாம். அண்ட் இதை வந்து அக்வா கலருக்கு சேஞ்ச் பண்ணியிருக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ நமக்கு 3 கலர் ஆயிடுச்சு, அதாவது 3 லேயர் ஆகிடுச்சு. இந்த பில்டிங்ஸை நம்ம இப்போ வந்து அனிமேட் பண்ணலாம். இது 3த்தையும் செலக்ட் பண்ணி ப்ரெஸ் பண்ணிக்கிறேன், பொசிஷன். அண்ட் இந்த ஸ்டாப் வாட்சை ப்ரெஸ் பண்ணிவிட்டு லைட்டாக மூவ் பண்ணிக்கலாம். ஓகே, மேபி ஒரு செகண்ட். அப்புறம் இது எல்லாத்தையும் கீழே எடுத்துகிட்டு போயிடலாம், ஓகேங்களா? இப்போ நான் நார்மல் ஒரு ஸ்லைடின் அனிமேஷன் மாதிரி பண்ணியிருக்கேன். இப்போ ப்ளே பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இந்த 2 பில்டிங்குமே, அதாவது சைடில் இருக்கிற இந்த 2 பில்டிங்குமே நார்மலாக கீழே வந்து ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக வர மாதிரி இருக்குது. அதை கொஞ்சம் கூட ரியலிசமாக மாற்றுறதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த என் கீ ஃப்ரேம் இருக்குது பார்த்தீங்கன்னா, அது ஸ்டார்டிங் கீ ஃப்ரேம் இருக்குது பார்த்தீங்களா, அதை நான் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள், இந்த பில்டிங் வந்து இந்த சைடில் இருந்துச்சுங்களா? ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் மூவ் பண்ணிக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி மூவ் பண்ணிக்கிறேன்.
அண்ட் அதே மாதிரி தான் இந்த ஃபஸ்ட்டு பில்டிங்குமே இந்த மாதிரி கிராஸாக நம்ம மூவ் பண்ணி இந்த மோஷன் பார்த்தா நீங்கள் ரெஃபரன்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ப்ளே பண்ணி பார்த்தோம்னா சைட்லேருந்து வர மாதிரி இருக்கும். லைக் இந்த 2 பில்டிங்குமே சைட்லேருந்து வர மாதிரி இருக்கும், நடுவில் இருக்கிற சென்டர்லேருந்து வர மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இப்போ இதுக்கு நம்ம வழக்கமாக அப்ளை பண்ணுற மாதிரி ஈஸிஸாக அப்ளை பண்ணிடலாம். ஸோ எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ ப்ளே பண்ணி பார்த்தோன்னா இந்த மாதிரி வருது. ஓகே, பர்ஃபெக்ட். இது கொஞ்சம் கூட அந்த ப்ளேவை நம்ம எடுத்துகிட்டு வரதுக்காக லைட்டாக ரேண்டமைஸ் பண்ணிக்கலாம் லேயரை. ஸோ மூவ் பண்ணி பார்த்தோன்னா இந்த மாதிரி வரும். பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ இதில் நம்ம அடுத்ததாக என்ன பண்ண போகிறோம்னா, நமக்கு இந்த ஸ்கை வேணும் இல்லையா? அதுக்காக நான் இந்த நம்மளுடைய வீடியோவில் இருப்பேன் இதெல்லாம் நான் அன்ஹைட் பண்ணிடுறேன், அன்சோலோ பண்ணிடுறேன். ஓகேங்களா? பண்ணிவிட்டு நான் இந்த லேயர் இருக்குது பார்த்தீங்களா, அது நம்மளுடைய ஒரிஜினல் வீடியோ லேயர், அதை வந்து நான் டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். டூப்ளிகேட் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா, என்னுடைய இண்டிகேட்டர் அதாவது ஃபஸ்ட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு இண்டிகேட்டரை முதல் ஃப்ரேமுக்கு நான் எடுத்துகிட்டு வந்துடுறேன். எடுத்துகிட்டு வந்துட்டு ரைட் கிளிக் பண்ணி இங்கே பார்த்தீங்க அப்படின்னா டைம் இருக்கும், அதில் ஃப்ரீஸ் ஃப்ரேம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை நான் கொடுத்துக்கிறேன். இப்போ என்ன ஆச்சுன்னா, இந்த இண்டிகேட்டர் எங்கே இருந்துச்சோ அந்த ஃப்ரேமை அது வந்து இமேஜாக மாற்றிடுச்சு. அதாவது கம்ப்ளீட் ஸ்டார்ட் டு எண்ட் வரைக்கும் அதே இமேஜாக மாற்றிச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மூமெண்ட்டுமே இருக்காது. புரியுதுங்களா? லைக் நம்ம வந்து ஒரு சின்ன ஒரு ஃபோட்டோ எடுக்கிற மாதிரின்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு ஒரு ஒரு இமேஜ் வந்து நம்ம கிடச்சிருச்சு. இது கீழே எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஓகே, இப்போ நம்ம இங்கே எடுத்துகிட்டு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இது லைட்டாக ஸ்லைட் ஆகிற மாதிரி அனிமேஷன் பண்ண போகிறோம். அதை நான் உங்களுக்கு பண்ணி காமிச்சிடுறேன். ஸோ இங்கே இருக்குங்களா, இங்கே இருந்துட்டு பொசிஷன் இது இந்த லைக் இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் நம்ம இப்போ க்ரியேட் பண்ண கீ ஃப்ரேமை முன்னாடி மூவ் பண்ணி வச்சிடலாம். வச்சுட்டு இதை வந்து கீழே எடுத்துகிட்டு வந்துடலாம். ஓகேங்களா? அண்ட் இங்கே பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரேம் மறுபடியும் இருக்கும். அது என்ன அப்படின்னா, கீழே நம்ம டூப்ளிகேட் பண்ண பார்த்தீங்களா அந்த லேயர் தான். அதை ஹைட் பண்ணிடுறேன். பண்ணிவிட்டு இப்போ இந்த ரெண்டுத்துக்குமே நம்ம F9 ப்ரெஸ் பண்ணி ஈஸிஸ் அப்ளை பண்ணிக்கலாம். கர்வை இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ டக்குன்னு வந்து ஃபிட் ஆகிற மாதிரி இருக்கும். அவ்வளோதான். உங்களுக்கு எதுவுமே பெருசாக அந்த லைக் பின்னாடி இருக்க பேக்ரவுண்ட் அது எல்லாமே ரொம்ப டீட்டெயிலாக தெரியாது. அதுக்காக தான் இது மேபி நம்ம மோஷன் பிளர் கொடுத்துக்கலாம் எல்லா லேயருக்குமே. நான் உங்களுக்கு ரெஃபரன்ஸ்க்காக தான் இப்போவே பண்ணி காமிக்கிறேன். நீங்கள் இல்லைனா எல்லா எஃபெக்டும் முடிச்சுட்டு கூட கடைசியாக கூட நீங்கள் மோஷன் பிளர் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். மேபி இன்னும் இது கொஞ்சம் கூட மூவ் பண்ணி உள்ளே எடுத்துகிட்டு வந்துடலாம். பர்ஃபெக்டாக இருக்குங்க. ஸோ எந்த ஃப்ரேமில் கரெக்டாக வந்து எல்லாமே வந்து உட்காருதோ அந்த ஃப்ரேமில் தான் நம்ம வீடியோ ஸ்டார்ட் ஆகணும். ஓகேவா? அதை நம்ம இங்கே ஹைட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை அன்ஹைட் பண்ணிவிட்டு மேலே எடுத்துகிட்டு போயிடலாம். எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம இந்த இண்டிகேட்டர் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு இந்த ஃப்ரேமை நம்ம எடுத்துகிட்டு வரணும். ஓகே, பர்ஃபெக்ட். இப்போ நம்ம ப்ளே பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வரும், நம்மளுடைய வீடியோ வந்து ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ இதுதான் இதில் இருக்கிற மேஜிக். இந்த லேயர் பிளேஸ்மெண்ட்டை தான் சொன்னேன். இந்த கீ ஃப்ரேம் பிளேஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லைனா அந்த லேயரோட டைமிங் பிளேஸ் பண்ணுறதா இருக்கட்டும், அதுதான் இந்த மாதிரிப்பட்ட டிரான்சிஷனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு எலமெண்ட். ஓகேவா? ஸோ இதை நீங்கள் நல்லா கவனிச்சுக்கணும். இப்போ நம்ம அடுத்த டிரான்சிஷன், அதாவது இந்த ரவுண்டாக இருக்கிற அந்த ரோடு வருது பார்த்தீங்களா, அதுக்கு எப்படி நம்ம மூவ் பண்ணுறது அப்படின்னு நம்ம இப்போ பார்க்கலாம். அதுலேயுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சில டெக்னிக் இருக்குது இந்த லேயர் பிளேஸ்மெண்ட்டில். வாங்க இப்போ பார்க்கலாம். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, முதல்ல இந்த வீடியோவை ட்ராப் பண்ணிடுறேன். ட்ராப் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நம்ம ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, பர்ஃபெக்ட். ஓகே, இது கொஞ்சம் பெருசாக இருக்குது, சின்னது பண்ணிடலாம். மேபி 50. பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த சர்க்கிள் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சர்க்கிள் வந்து அதாவது இந்த சர்க்கிள் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சர்க்கிள் நான் இதை சொல்கிறேன். ஸோ இந்த சர்க்கிள் வந்து நமக்கு ஜம்ப் ஆகி வர மாதிரி, நான் எங்கே ஜம்ப் ஆகி வர மாதிரினா, ஒரே நிமிஷம் இதை ஹைட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த பில்டிங்கில் இருந்து, அதாவது இந்த மெயின் பில்டிங் இருக்குது பார்த்தீங்களா, ஃப்ரண்ட்டில் இருக்கிற பில்டிங், அதில் இருந்து அந்த சர்க்கிள் வந்து ஜம்ப் ஆகி ஃப்ரண்ட்டில் வந்து ஸ்க்ரீன் வந்து அடுத்த வீடியோ வந்துட்டு நமக்கு ரிவீல் ஆகிற மாதிரி இருக்கும். இவ்வளோதான். கேட்க கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கிற மாதிரி இருக்கும், பட் ரொம்ப ரொம்ப சிம்பிளாகவே பண்ணிடலாம். பிகாஸ் நம்ம இங்கே ஆல்ரெடி லேயரை பிரிச்சிட்டோம், தனித்தனி லேயர்ஸ் இருக்குது, அதனால் பிரச்சனையே இல்லை, ரொம்ப சிம்பிளாக பண்ண முடியும். எப்படின்னு சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. முதல்ல இந்த ஃபஸ்ட்டு ஃப்ரேமை நம்ம ஃப்ரீஸ் ஃப்ரேம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க, டைம் போயிட்டு ஃப்ரீஸ் ஃப்ரேம் நம்ம எடுத்தாச்சு. ஓகேவா? ஒரு ஃபோட்டோவாக மாற்றியாச்சு. நீங்கள் கவலைப்பட வேணாம், நம்ம அடுத்து திருப்பி வீடியோ இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? நமக்கு ஏன்னா ஃபஸ்ட்டு ஃப்ரேமாக தான் நம்ம ரெஃபர் பண்ணி பண்ணுறதுனால இங்கே எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணிட்டீங்களே, ஐயோ டூப்ளிகேட் பண்ணாமல் அப்படின்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. கடைசியாக கூட நம்ம இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த சர்க்கிளை கட் பண்ணி எடுக்க போகிறோம். இது கூட நீங்கள் ஃபோட்டோஷாப்போ இல்லைனா AI டூலோ எதை வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். பட் இது வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம்னால நான் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ்லேயே பண்ணிடுறேன். இந்த பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து சர்க்கிளாக மாற்றிட்டு நம்ம என்னென்னா இதை வந்து இந்த மாதிரி மாற்றிக்கலாம். ஃபுல் ஸ்க்ரீனுக்கு மாற்றிட்டு என்ன பண்ணலான்னா, இதை அப்படியே ஒரு சர்க்கிள் வந்து இப்படி வச்சுக்கலாம். ஓகே, ஓகே, பர்ஃபெக்ட். இதை கரெக்டாக இந்த சர்க்கிளுக்கு ஃபிட் ஆகிற மாதிரி நம்ம செட் பண்ணிக்கலாம். ஓகே, பர்ஃபெக்டாக இருக்குது. அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா,
இதோட ஆங்கர் பாயிண்ட்டை சென்டருக்கு எடுத்துகிட்டு வரணும் ஓகேங்களா. ஸோ முதல்ல நான் இப்படி சென்டர் பண்ணிக்கிறேன். ஓகே, இங்கே சென்டர் பண்ணிவிட்டேன். அண்ட் மேபி இப்போ நீங்கள் நினைக்கலாம் இது என்ன புதுசாக இருக்குது, இந்த மாதிரி என்னுடைய ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் இல்லையே அப்படின்ட்டு. என்னுடைய ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ்க்கு நான் யூஸ் பண்ணுற, அதாவது ரொம்ப முக்கியமாக யூஸ் பண்ணுற சில ப்ளகின்ஸ் இருக்குது. அந்த ப்ளகின்ஸ் என்ன ஏதுன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும், அதை நான் இன்னும் யூஸ் பண்ணி பார்க்கணுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுக்கான ஸ்பெஷலைஸ்டான வீடியோ, அதாவது ப்ரீமியர் ப்ரோ அண்ட் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ்க்கு நம்ம தனித்தனியாக போட்டிருக்கோம். அந்த வீடியோஸோட லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் ஆர் வந்து ஐகார்டில் உங்களுக்கு இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம இதை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஃபஸ்ட்டு ஃப்ரேம் எடுத்துகிட்டு வந்துட்டோமா. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, நான் சொன்ன மாதிரி இந்த மெயின் பில்டிங்க்கு பின்னாடியிலேருந்து, அதாவது இந்த எல்லா பில்டிங்க்கும் பின்னாடியிலேருந்து முன்னாடி வர மாதிரி நம்ம இப்போ பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா, முதல்ல இந்த ஃபைல்ன்ற இந்த லேயர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம இம்போர்ட் பண்ணோம் இல்லையா, அதை நான் டூப்ளிகேட் பண்ணி இந்த மாஸ்க் எல்லாத்தையும் நான் ரிமூவ் பண்ணிடுறேன். அண்ட் மெயினாக அந்த கீ ஃப்ரேம்ஸையும் நான் வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். எனக்கு அனிமேஷன் எதுவுமே தேவையில்ல, ஜஸ்ட் இதை ஃபஸ்ட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துடுறேன். நல்லா கவனிச்சுக்கோங்க, நான் இந்த லேயரை தான் இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கேன். இதோட கலரை நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். யா, ஸோ இது வந்து இந்த பில்டிங் லேயர்ஸ் ஓகேவா, அவ்வளோதான். நம்ம இமேஜ் லேயரை தான் நான் இங்கே எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எதுக்காக அதை பண்ணுறோம் அப்படின்ட்டு. இங்கே நமக்கு பேக்ரவுண்ட் இருக்குது. அண்ட் இதில் பார்த்திங்க அப்படின்னா இந்த வீடியோ, அதாவது நம்மளுடைய இந்த பேக்ரவுண்டில் இருக்கிற இந்த வீடியோவில் வந்து கேமரா மூவ்மெண்ட் கிடையாது ஓகேவா. ஸோ இது வந்து ஒரே ஸ்டில் கேமரா ஃப்ரேமில் தான் இருக்கும், ஒரே ஆங்கிளில் தான் இருக்கும். அதனால் நமக்கு பிரச்சனை இல்லை. ஸோ அந்த மாதிரி வீடியோஸ்க்கு நீங்கள் ட்ரை பண்ணலாம். இல்லாத பட்சத்தில் நீங்கள் லைட்டாக சின்ன அனிமேஷன்ஸ்லாம் பண்ணி நீங்கள் எடுத்துகிட்டு வரலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகேவா. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இது ரெண்டுத்தையும் அன்ஹைட் பண்ணிடுறேன். பண்ணிவிட்டு இந்த நம்மளுடைய இந்த லேயர் இருக்குது பார்த்தீங்களா, அதை நம்ம இப்போ முதல்ல அனிமேட் பண்ணிடலாம். ஸோ மேபி இதை கொஞ்சம் கூட எடுத்துகிட்டு வந்துடலாம். எடுத்துகிட்டு வந்து கொஞ்சம் போகட்டும். ஓகே, இந்த இடத்துலேருந்து இது வர மாதிரி நம்ம வச்சுக்கலாம் ஓகேவா, பர்ஃபெக்ட். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, முதல்ல பியை ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் அதை பி ப்ரெஸ் பண்ணி அந்த ஸ்டாப் வாட்சை க்ரியேட் பண்ணிக்கிறேன். அப்புறம் கொஞ்சம் முன்னாடி எடுத்துகிட்டு போயிட்டு இங்கே நம்ம இந்த சர்க்கிளை கீழே எடுத்துகிட்டு போயிடலாம் ஓகேங்களா. கம்ப்ளீட்டாக கீழே எடுத்துகிட்டு போயிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா, இண்டிகேட்டரை இந்த ஃப்ரேமுக்கு மூவ் பண்ணிவிட்டு இந்த சர்க்கிளை கொஞ்சம் இந்த மாதிரி, அதாவது இந்த பில்டிங்கை தொடாமல் இருக்கணும் ஓகேங்களா. நீங்கள் பாருங்கள், தொடாமல் இருக்கிற மாதிரி அந்த சர்க்கிளை நான் எடுத்துகிட்டு போயிடுறேன். எடுத்துகிட்டு போனதுக்கப்புறமா இண்டிகேட்டரை கொஞ்சம் கூட மூவ் பண்ணி வச்சுட்டு நான் மறுபடியும் இதை சென்டருக்கு எடுத்துகிட்டு வரேன். மேபி நம்ம சென்டரை கீ ஃப்ரேமை கொடுத்துக்கலாம், அதாவது அந்த ஷார்ட்கட்டை கொடுத்து சென்டரை செட் பண்ணிக்கலாம். ஓகே, இது பர்ஃபெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேங்க. ஓகே, சென்டருக்கு எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஸோ இப்போ நம்ம ப்ளே பண்ணி பார்த்தோன்னா கீழேருந்து மேலே போய்ட்டு திருப்பி கீழே வர மாதிரி இருக்கும், அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். இப்போ நம்ம இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி F9 ப்ரெஸ் பண்ணி ஈஸிஸாக ப்ளே பண்ணிக்கலாம். ஸோ மேலே அண்ட் இது இந்த பக்கம் இப்போ ப்ளே பண்ணி பார்த்தோன்னா இங்கே அங்கே போயிட்டு அப்புறமா இங்கே ஜம்ப் ஆகிற மாதிரி இருக்கும், அவ்வளோதான். ஓகேவா, சூப்பர். ஓகேங்க, பர்ஃபெக்டாக இருக்குது. இதில் நான் இன்னொரு விஷயம் என்ன ஆட் பண்ண போகிறேன் அப்படின்னா, அதாவது என்ன பண்ண போகிறேன்னா, இந்த லேயர் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ட்ராக் மேட் மூலமாக இந்த ஃபைலுன்னு இருக்கிற, அதாவது இந்த பில்டிங்கோட நான் ட்ராக் பண்ணிக்க போகிறேன், அதை மேட் பண்ணிக்க போகிறேன். ஸோ இது எதுக்காக அப்படின்னா, நமக்கு இந்த பில்டிங் வந்துட்டு அனிமேட்டடாக இருக்கும், இந்த க்ளவுட்ஸ் வந்துட்டு இருக்கும். பட் இங்கே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஃப்ரீஸ் ஆயிரும். ஸோ அதனால் நம்ம அதே மாதிரி வைக்க முடியாது. ஸோ இந்த சர்க்கிளை நம்ம மாஸ்க் பண்ணிக்கணும் ஓகேவா, அதாவது ரோட்டோ பண்ணுற மாதிரின்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, ஜஸ்ட் இந்த ட்ராக் மேட்டுன்ற இந்த வைப் டூலை எடுத்து இந்த ஃபைல் மேலே போட்டுடுறேன். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா எங்கே அந்த பில்டிங் இருக்குதோ அங்கே மட்டும்தான் தெரியுது. எனக்கு இப்படி தெரியக்கூடாது, எங்கே அந்த பில்டிங் இருக்குதோ அங்கே இந்த சர்க்கிள் தெரியக்கூடாது, மற்ற இடத்துல தெரியணும். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த ஆல்ஃபா மேட் இருக்குது பார்த்தீங்களா, அது பக்கத்தில் இருக்கிறத இன்வெர்ட் இருக்கும் ஓகேங்களா, அதை நான் இன்வெர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே பாருங்கள், அந்த எந்த இடத்துல அந்த பில்டிங் இருக்குதோ அந்த இடத்துல நமக்கு அந்த சர்க்கிள் தெரியாது, பில்டிங் இல்லாத இடத்துல மட்டும் அந்த சர்க்கிள் தெரியும். ரொம்ப சிம்பிள். இப்போ நான் ப்ளே பண்ணி காமிக்கிறேன். ஸோ உள்ளேருந்து வெளில வந்துட்டு திருப்பி உள்ளே போகிற மாதிரி இருக்கும். பட் அடுத்ததாக நமக்கு இந்த சர்க்கிள் வந்து பில்டிங்கை விட்டு வெளியில் வரணும். அதுக்காக நான் என்ன பண்ணால், இந்த சர்க்கிள் வந்து இந்த பில்டிங்க்கு மேலே போகுது பார்த்தீங்களா, அந்த நேரத்தில் இது வந்து நான் ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். ரொம்ப சிம்பிள், ஜஸ்ட் ஸ்ப்ளிட் மட்டும் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த ட்ராக் மேட் நம்ம கொடுத்தோம் பார்த்தீங்களா, அதை நான் நன் கொடுத்துட்றேன். இப்போ நான் ப்ளே பண்ணி காமிக்கிறேன். உள்ளேருந்து வெளியில் வந்துட்டு இந்த பக்கம் வெளியில் வந்துருச்சு, அதை மேலே போயிட்டு வெளியில் வந்துருச்சு. ரொம்ப சிம்பிள். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். ஒருவேளை உங்களுக்கு புரியலைன்னா இங்கே பாருங்கள், நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா 2 லேயராக போட்டிருக்கோம். ஸோ ப்ளே பண்ணி பார்க்கும்போது ஒன்று உள்ளே இருக்குது, இன்னொன்று வெளியில் இருக்குது. அது எப்படி நடக்குதுன்னா, ஒன்று வந்து இதோட ட்ராக் மேட் ஆகிருக்கு, இன்னொன்று வந்து ட்ராக் மேட் ஆகாமல் இருக்குது. அவ்வளோதான், சிம்பிள். இதை கொஞ்சம் ரொட்டேஷன் அனிமேஷன் ஆட் பண்ணால் ரொம்பவே நல்லாயிருக்கும். அதனால் இந்த ரெண்டுத்தையும் செலக்ட் பண்ணி ஆரை ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். ப்ரெஸ் பண்ணி இந்த ரொட்டேஷனை நம்ம கொடுத்துக்கலாம். மேபி ஓகே, இதை 0 கொடுத்துட்டு இதை மேபி இந்த ரெண்டுத்தையும் செலக்ட் பண்ணிக்கலாம். -5 கொடுத்துடலாம். ஓகே, இப்போ நம்ம ப்ளே பண்ணி பார்த்தோன்னா அப்படியே ரொட்டேட் ஆகிட்டு இங்கே வந்து நிற்கிற மாதிரி இருக்கும். அவ்வளோதான். இந்த அனிமேஷன் எங்கே முடியுதோ கரெக்டாக அது கொடுத்துக்கலாம்.
ஓகே, பர்ஃபெக்ட்டுங்க. சில நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த 2 ரொட்டேஷன் வேல்யூஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது ரெண்டுத்தையும் செலக்ட் பண்ணி F9 ப்ரெஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் நம்ம வழக்கமாக அப்ளை பண்ணுற இந்த ஈஸிஸ் அப்ளை பண்ணி இந்த கர்வையும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். ஓகேவா, பர்ஃபெக்ட். இந்த இடத்துல அடுத்ததாக நான் இதுக்கு ரெண்டுத்துக்குமே நம்ம மோஷன் பிளரை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம ப்ளே பண்ணி பார்த்தோன்னா ரொம்பவே அழகாக வந்து அப்படி நிற்கும். பர்ஃபெக்டாக இருக்குது. இதுக்கடுத்து இதை வந்து நம்ம ரிவீல் பண்ண போகிறோம். அதுவும் ரொம்ப ரொம்ப சிம்பிள் தாங்க. ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த மேலே இருக்குது பார்த்தீங்க அந்த லேயர், ஏன்னா இது வந்து இதோடு முடிஞ்சிடுது, அதனால் அதை நம்ம டச் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் இந்த லேயரோட யூ ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த அனிமேஷன்ஸ்லாம் நமக்கு வரும். அண்ட் எம்மை ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அந்த மாஸ்க் வரும். ஸோ இதில் நான் என்ன பண்ணுறேன்னா, இதோட எக்ஸ்பான்ஷனை நான் வந்து யூஸ் பண்ண போகிறேன் அனிமேஷன், அது ரிவில் அனிமேஷனுக்காக. நான் என்ன பண்ணுறேன்னா, கரெக்டாக இங்கே வந்து நிற்குதுங்களா, இங்கே இருந்து எனக்கு வந்து ரிவில் ஆக ஆரம்பிக்கணும். அதாவது இந்த மாதிரி. ஸோ ரொம்ப சிம்பிளாக வந்துருச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு எனக்கு புரியுது இந்த இடத்துல நமக்கு ஒரு சின்ன கேப் இருக்குன்ட்டு. அது ஒன்றும் இல்லை, நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த இடத்துல நமக்கு இது கொஞ்சம் மூவ் ஆயிடுச்சு. ஓகேங்களா, ஸோ அதனால தான் நமக்கு இந்த பிரச்சனை வருது. நம்ம இந்த ஆங்கர் பாயிண்ட்டை சென்டர் பண்ணணும் பார்த்தீங்களா, அதில் கொஞ்சம் தப்பு பண்ணிட்டோம். அதை நம்ம எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னா, ரொம்ப சிம்பிள் தாங்க. ஜஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் இந்த ட்ரான்ஸ்ஃபார்ம்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னா கடைசியாக இந்த ஃபிட் டு காம்பன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகேங்களா, ஸோ இது நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட்டாக சின்ன மூவ்மெண்ட் நடந்திருக்கும். இப்போ நம்ம ஒரு தடவை ப்ளே பண்ணி பார்த்துடலாம். வெளியில் வருது அண்ட் உள்ளே ஃபுல்லாக நமக்கு க்ளோஸ் ஆகிடுது. ஓகேவா, இதை நம்ம ஈஸிஸ் அப்ளை பண்ணி நம்மளுடைய மேஜிக்கை இந்த இடத்துல வச்சிடலாம். ஓகேங்களா, ஸோ ப்ளே பண்ணி பார்த்தோன்னா இந்த மாதிரி வரும். பர்ஃபெக்ட். ஸோ இங்கே நம்ம வீடியோவை ஸ்டார்ட் பண்ணணும். அது எப்படி பண்ணலாம் அப்படின்னா, ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். ஜஸ்ட் இந்த லேயரை டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. டூப்ளிகேட் பண்ணிவிட்டு உங்களுடைய கடைசி ஃப்ரேம் என்ன இடத்துல இருக்குதோ அந்த இடத்துல, அதாவது இந்த கீ ஃப்ரேம் எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல இண்டிகேட்டர் ப்ளேஸ் பண்ணி யூவை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் எல்லா கீ ஃப்ரேம்ஸையும் டெலீட் பண்ணிடுங்க. அந்த லேயரோட எல்லா கீ ஃப்ரேம்ஸையும் டெலீட் பண்ணியாச்சு. அடுத்ததாக ரைட் கிளிக் பண்ணி டைம்குள்ளே போய்க்கோங்க. டைம்குள்ளே போயிட்டு இந்த எனேபிள் டைம் ரீமேப்பிங் இருந்துச்சு பார்த்தீங்களா, அதை திருப்பி அன்செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, அன்செக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வீடியோவாக மாறிடும். அடுத்து இது எல்லாத்தையும் மூவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு நீங்கள் ஒரு தடவை ப்ளே பண்ணி பாருங்கள். அதாவது இதை ஹைட் பண்ணிடலாம், மூவ் பண்ணிவிட்டு ஓகே, உங்களுக்கு இந்த இடத்துல வீடியோ ப்ளே ஆகுது. கரெக்டுங்களா, ஸோ அதை வீடியோ ப்ளே ஆகணும். ஸோ இந்த இடத்துல நான் வச்சுட்டு இந்த க்ளோஸ் ப்ராக்கெட்டை கொடுத்துக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வருது நம்மளுடைய வீடியோ வந்து சாரி, இது நான் ஹைட் பண்ணிடுறேன். ஓகே, இங்கே வந்துட்டு நமக்கு வீடியோ ப்ளே ஆகணும். ஓகேவா, இந்த இடத்துலையும் நமக்கு வந்து டக்குன்னு அந்த வீடியோ வந்துடுது. ஸோ அது வராமல் நம்ம அந்த சர்க்கிளில் இருந்து அப்புறமா அந்த ரிவில் ஆகிறது அனிமேஷன் நமக்கு வேணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ட்ராக் மேட் தான் கரெக்ட். ஸோ இந்த ட்ராக் மேட் இருக்குது பார்த்தீங்களா, அதை நான் அப்படியே எடுத்துகிட்டு போய் இந்த லேயரில் நான் ட்ராப் பண்ணிடுறேன். நமக்கு ஃபுல்லாக ஹைட் ஆயிரும். அது ஏன்னா இது வந்து ஹைட் ஆகிட்டனால இதை அன்ஹைட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு ப்ளே பண்ணி காமிக்கிறேன். வருது. ஓகே, இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா நமக்கு இங்கே இன்வெர்ட்னு இருக்குது, அதை நான் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகேவா, இப்போ நம்ம ப்ளே பண்ணுவோம், வந்துட்டு கரெக்டாக ரிவில் ஆகி நம்மளுடைய அனிமேஷன் வந்து இங்கே ப்ளே ஆகும். ஸோ ஒரு தடவை கூட ஃபஸ்ட்லேருந்து நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ பில்டிங்ஸ் வருது, அதுக்கப்புறமா பில்டிங்ஸ் வந்துட்டு அதுக்கப்புறமா நம்மளுடைய இந்த அனிமேஷனும் நம்ம கண்டினியூ ஆகுது. ஓகே, சிஸ்டம் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கனால பஃபர் ஆகுது, பட் இவ்வளோ தான். ஓகேவா, ஸோ இதை நம்ம இன்னும் எப்படி லூப்பாக மாற்றுறது அப்படின்றதையும் நம்ம பார்த்துடலாம். ஸோ இதை நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு கம்போசிஷனாக மாற்றிக்கிறேன். கரெக்டான டைமில் மாற்றிக்கிட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த டிரான்சிஷன் மெயினை திருப்பி எடுத்துகிட்டு போய் இந்த காம்ப் ஐக்கான் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஐக்கானில் நான் வந்து ட்ராப் பண்ணிடுறேன். ஓகேங்களா, ட்ராப் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி ஒரு லேயர் வந்துடும். ஓகேவா, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பில்டிங் வருது, அதுக்கப்புறமா இந்த டிரான்சிஷன் வருது. எனக்கு என்ன வேணும் அப்படின்னா, இதை இன்னும் கொஞ்சம் ட்ரிம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். உள்ளே போயிட்டு 8 செகண்டில் வச்சு என் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ட்ரிம் பண்ணிக்கலாம். ஓகே, பர்ஃபெக்ட். ஸோ இதையும் நம்ம ட்ரிம் பண்ணிடலாம். ஓகேங்க, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த சென்டர் பாயிண்டில், அதாவது மேபி இந்த இடத்துல 3rd செகண்டில் வச்சுட்டு இந்த 2 லேயரையும் ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸ்ப்ளிட் பண்ணியாச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த லேயரை ஃப்ரண்ட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட போகிறேன் அண்ட் இந்த லேயரை பேக் எடுத்துகிட்டு போயிடுறேன். ஸோ இங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்றத இப்போ நம்ம ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஸோ முதல்ல பில்டிங் ஓடிட்டுருக்கு, ஃபஸ்ட்டு இந்த அனிமேஷன் வருது, அதுக்கப்புறமா இது மூவ் ஆகிட்டு இருக்கும்போது இந்த இடத்துல நான் இன்னொரு தப்பு பண்ணிட்டேன். என்னென்னா, இது வந்து அப்படியே நம்ம போட்டிருக்கக்கூடாது. இங்கே எடுத்துகிட்டு போயிட்டு கரெக்டாக இந்த பில்டிங், அதாவது மேபி இந்த இடத்துல வச்சுருக்கலாம். ஓகே, பர்ஃபெக்டாக இருக்குது. இப்போ நம்ம ஒரு தடவை ப்ளே பண்ணி பார்த்துடலாம். ஸோ ப்ளே பண்ணி பார்க்கும்போது இந்த மாதிரி வருது, பில்டிங் கண்டினியூ ஆகுது. அண்ட் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு மறுபடியும் இது லூப் ஆக ஆரம்பிச்சு. ஸோ இந்த மாதிரிப்பட்ட ஒரு லூப் அனிமேஷனையும் நீங்கள் இந்த மாதிரியான டெக்னிக்கில் நீங்கள் க்ரியேட் பண்ண முடியும். இதே மாதிரி ரொம்பவே கிரியேட்டிவான அண்ட் ரொம்ப வைரலான கார் டிரான்சிஷன் அனிமேஷனை நீங்களும் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இப்போ ஸ்க்ரீனில் தெரியுற இந்த வீடியோ கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அடுத்த பதிவில் பேசுவோம். அதுவரை உங்கள் ஏபி.